Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 16 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு டைட்டன்ஸை யாரோ கொன்னுட்டாங்க. அது யாரு என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், கியர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதனால யார் யார் என்னென்ன கியர்ஸை எப்பப்போ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா அவங்க கியர்ஸை காமிச்சு சொல்லிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு இருந்த ஒரு ரெண்டு பேரும் புலம்பி தள்ளுவானுங்க. ஏண்டா டைட்டன்ஸை கொல்லணும் தாண்டா நம்ம இங்க வந்தோம், ஆனா இப்ப டைட்டன்ஸை கொன்னதுக்காகவே நம்மள வர வச்சு உசுர வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, அது ரெண்டுமே டெஸ்ட் சப்ஜெக்ட் ஆச்சு. ஆனா அதுக்காக ட்ரைனீஸை கூட விடாம எல்லாத்தையுமே போட்டு பாடாப்படுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஆம்னி டைரக்ஷனல் மொபிலிட்டி கியர்ஸை யார் யார் யூஸ் பண்ணா எப்பப்போ யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ரெக்கார்டு இருந்தாலே போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அர்மின் பார்த்துட்டு இது நம்ம மேன்கைண்டுக்கே ஒரு பெரிய அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டோனி என்ன சொல்லுவான்னா, ஒரு வேலை இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல ஆசைப்பட்டு சேர்ந்திருப்பாங்க, டைட்டன்ஸை பார்த்த உடனே வெறி முத்தி போய் அதனால கொன்னுட்டாயிலோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி கொன்னவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஐ மீன் சப்போர்ட் பண்ண மாட்டான், பட் அவனுக்கும் அப்படித்தான் இருக்குது. ஆரம்பத்துல சர்வை காப்ஸ்ல ஆசைப்பட்டு தான் வந்து ஜாயின் பண்ணான், பட் இப்ப அதை நேர்ல பார்க்க எரிச்சலா இருக்குது. இப்படி சொல்லிட்டு அவன் ஜீனை பார்ப்பான். பாத்தீங்கன்னா அவன் சீரியஸா இருக்க மாதிரி தெரியும், ஏதோ சரியில்லையேன்னு யோசிப்பான். அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா ஜீன் பாத்தீங்கன்னா மார்க்கோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் எப்படி செத்தான் என்னன்னு இன்னுமே அவனுக்கு தெரியல. பட் அவனை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்ப மட்டும் நான் சோல்ஜரா இல்லாம இருந்திருந்தேன்னா அடுத்து யாரு செத்துருப்பான்னு கூட நான் அவங்கள பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீ கூடவே இருந்துட்டு திடீர்னு இப்படி செத்து போனதை என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளவு கவலைப்படுவான். அப்போ எரன் வெறிகொண்டு பேசின விஷயத்த பத்தி யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா டைட்டன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் வந்து கொன்னு சாப்பிட்டு போகுது, இவங்க கூட சண்டை கூடயா போடாம நம்ம சாகணும், யோசிச்சு பாருங்கன்னு வெறித்தனமா பேசியிருப்பான். எல்லாம் வச்சு பார்க்கும்போது சண்டை போடணுங்கிறது இவனுக்கு புரியுது, ஆனா எல்லாருமே உன்ன மாதிரி சாகணும்னு இறங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மார்க்கோ வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரியே ஒரு ஹாலுசினேஷன். நான் இதை சொன்னா நீ கோபப்பட மாட்டேன்னு நம்புறேன்னு அவன் பாட்டுக்கு பேசுவான். நீ ஒன்னும் ஸ்ட்ராங்கான ஆளெல்லாம் இல்ல, சொல்ல போனா ரொம்ப வீக் ஆனவன், ஆனா எந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டக்கு நாங்க நின்றுட்டு இருந்தவங்க கிட்ட என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க, என்ன டிசைட் பண்ண போறீங்க, சர்வே காப்ஸ்ல போய் ஜாயின் பண்ண போறேன்னு மார்க்கோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்லியிருப்பான். அதுவா தான் இருக்குன்னு கோனிக்கு இப்பதான் புரிய வருது. அப்போ கோனி இருந்துட்டு ஆனிய கூப்பிட்டு, அம்மா நம்ம ஜீனு சர்வே காப்ஸ்ல போய் சேர்றேன்னு சொல்லிட்டு இருக்கான், அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். அவ பாத்தீங்கன்னா மிலிட்டரி போலீஸ்ல போய் ஜாயின் பண்ண போறா, நானும் பேசாம அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் பானா. அப்ப ஆனி இருந்துட்டு, ஏண்டா மொட்டை மூதேவி, யாராச்சும் உன்னைய சாவுன்னு சொன்னா நீ போய் சாவியா, இல்ல அப்போ ஓன் டெசிஷனை நீயே எடுத்து தொலரா, ஏண்டா என்கிட்ட கேட்டு உசுர வாங்குறேன்பா. அடுத்த அர்மின்ட்ட கேட்டா அவன் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான் சர்வே காப்ஸ்ல தான் சேரணும்னு. உடனே ஆனி பார்த்துட்டு, தம்பி நீ வீக் தான், ஆனா உனக்கு கட்ஸ் ஜாஸ்திம்பா. சரி நீ ஏன் மிலிட்டரி போலீஸ்ல போய் ஜாயின் பண்ற, ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்டா அவளுக்கு அவ சர்வே வாங்கணும், அவ்வளவுதான். தேவையில்லாம இந்த டைட்டன்ஸ் கையில சிக்கி சின்னாபின்னமாயி உயிரை விடுறதுல ஆசை இல்லை, அவ்வளவுதான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இவங்க ஸ்குவாட் எல்லாம் டிசைட் பண்ணி மாறி போயிருக்கணும், ஆனா அந்த டைம் கொலோசல் டைட்டன் வந்து கொஞ்சம் குட்டையை குழப்பிட்டு போயிருச்சு, அதனாலதான் இப்ப சூஸ் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்கவுட் ரெஜிமெண்டோட ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. அதுல எல்டும் குண்டரும் ரெண்டு டைட்டனை கொன்ன கல்பிரட்டி யாரு என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே, பெர்மிஷன் இல்லாம அதை யாரு யூஸ் பண்ணிருப்பா அப்படி இப்படின்னு ஒரே குழப்பம். ஏன்னா யாராச்சும் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா கேஸ் தீந்து இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி அன்வான்டா யாரும் தீர்த்த மாதிரியும் இல்ல, யூஸ் பண்ண மாதிரியும் இல்ல. அதனால என்ன பண்றதுனே தெரியல. எல்டுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஏன்னா அது எல்லாமே டைட்டன்ஸுங்க தான் சாக வேண்டியதுதான், எப்படியா செத்து போச்சு. அடுத்து இண்டக்ஷன் செரிமோனி நடக்க போகுது, அதுல வர்றவங்க யார் யாரெல்லாம் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. வரதுங்க எப்படி கிராக் கேஸுங்களா இருக்கா இல்ல நார்மலா இருக்குதான்னு தெரியல, அதை நினைச்சுதான் இவங்களுக்கு கவலை. அப்போ குதிரைக்கு கொள்ளு கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம எரன் கிட்ட, ஏப்பா உன்னோட கிளாஸ்ல யாராச்சும் ஜாயின் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆமான்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுவான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு சரியா தெரியல இப்ப அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு, மேபி இருக்கலாம் இல்லாமலும் போலாங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இங்கதான் வந்து ஜாயின் பண்ணணும்னு, ஆனா நடந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. அந்த டைம் கேப்டன் லெவி திடீர்னு வந்து இந்த மாதிரி நம்ம பேட்ரோலுக்கு போனோம் ரெடியா இருங்கம்மா, எரனும் அங்கதானே இருக்கான், அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுவான். என்ன ஆனாலும் சரி 2 குதிரை டிஸ்டன்ஸ்லயே என்னைய ஃபாலோ பண்ணு, அதை தாண்டி மட்டும் போயிடாத. அது மட்டும் இல்லாம உன்னை லாக்அப் பண்ணாம வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் உன்னை எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம பாத்துக்குவேங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகே வாண்ட உடனே ஓகே சார்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துக்கிட்டு கொலை வெறியில எல்லாம் பேட்ரோலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாருமே எங்க சேரணும்னு சொல்லி டெசிஷன் எடுத்துட்டு ரெடியா நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ ஜீன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வே காப்ஸ்ல சேரலான்னு முடிவு பண்ணிட்டான். இதை கேட்டுட்டு அர்மினுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் என் உசுறு தான் எனக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டைலாக் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ இப்படி மாறினதை பார்த்துட்டு, ஏண்டா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு
அப்படின்னு கேட்டா எனக்கும் தான் அந்த சர்வே காப்ஸ்ல ஜாயின் பண்ண கூடாதுன்னு தோணுது. அப்புறம் ஏன்டா வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா இப்ப கூட சொல்றேன், டைட்டன்ஸை பார்த்தா எனக்கு பயமா இல்லைன்னு நான் சொல்லல, இன்னும் பயமா தான் இருக்குது. சர்வே காப்ஸ்ல ஜாயின் பண்ணாதான் பெஸ்ட்னு நான் சொல்ல வரல. எரன் டிசைட் பண்ண மாதிரி சாகவும் தயாராலாம் நான் ஒன்னும் இங்க வரல. ஆனா எனக்கு இதுல ஜாயின் பண்ணி சண்டை போடணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டான். அப்ப கோனி சோகமாயி எரன் தான் ஆல்ரெடி சர்வே காப்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டானேம்பா. அப்ப எல்லாத்தையுமே ஸ்டேஜுக்கு முன்னாடி லைன் அப் பண்ண சொல்லுவாங்களா. ஜீன் இருந்துகிட்டு என்ன யாரும் உயிரை ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணல, இந்த ஜாப பண்ணணுமா வேண்டாமான்னு நீங்க டிசைட் பண்ற வரைக்கும் கண்டிப்பா உங்களால எதுவும் பண்ண முடியாது, அதனால கரெக்டா டிசைட் பண்ணுங்கன்ட்டு போவான். அப்படியே கட் பண்ணா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. நைட்டும் ஆயிடுச்சு. எர்வின் ஸ்மித் தானே இந்த சர்வே காப்ஸோட கமாண்டர், அவர் தான் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. உங்க எல்லாத்தையுமே மிலிட்டரி பிரான்ச்ல செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் இங்க வந்தது உங்க எல்லாத்தையுமே சர்வே காப்ஸ்ல எப்படியாச்சும் கொண்டு வரணும் தான். ரீசெண்டா நடந்த டைட்டன் அட்டாக்கை எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அதுல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இந்த சண்டை இதுக்கு முன்னாடி நடந்த சண்டை மாதிரி இல்ல. நம்ம முறையா டைட்டனை எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு முதல் காரணம் நம்ம எரன் தான். அவனோட உயிரை ரிஸ்க் எடுத்து அவன் யாரு என்னன்னு அவனை ப்ரூவ் பண்ணியிருக்கான். அவன் இப்ப நம்ம ஒரு ஹியூமனிட்டிக்கு நண்பனா தான் இருக்கான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. அவனோட ஹெல்ப்பால டைட்டன்ஸை ஸ்டாப் மட்டும் பண்ணல, அட்வான்ஸா அதுங்களோட ட்ரூ நேச்சரையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சொன்ன உடனே அர்மின், மிகாசா, ஜீனு அவங்க இவங்கன்னு எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. அட வேற ஒண்ணும் இல்ல, ஷிகன்ஷினால நம்ம பைய வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது. அங்க என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும், டைட்டன்ஸை பத்தி ஏகப்பட்ட விஷயத்த நம்ம அதுல கண்டுபிடிக்கலாம். அதுக்கு டைட்டன்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க அந்த பேஸ்மெண்ட்டை ரீச் பண்ணும். அதை மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல இருந்து ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் டைட்டன்ஸ்களுக்கு இதோட இந்த செஞ்சுரியோட முடிவு கட்டிடலாம். இத சொன்னோன்னே நிறைய பேத்துக்கு ஷாக்கு. எது பேஸ்மெண்டா, நம்ம அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிட்டோமா அப்படி இப்படின்னு. அப்ப அதுங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சா நம்மளால அதை தடுக்க முடியுமான்னு எல்லாம் ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அர்மீனுக்கு என்ன ஒரு ஷாக்குன்னா ரெக்ரூட்மெண்ட் வேணுங்கிறதுக்காக இப்படி முக்கியமான விஷயத்த தூக்கி போட்டு எல்லாத்துக்கு முன்னாடி உடைச்சிட்டு இருக்காரு. ஏதாவது மறைமுகமா பிளான் பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு தெரியலையேன்னு ஒரே குழப்பம். மொத்தத்துல கமாண்டர் எர்வின் ஏதோ பிளான் பண்ணிட்டாரு. இனி அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்களா, சர்வே காப்ஸ்ல இன்னும் எத்தனை பேர் சேர போறாங்க, இதுக்கப்புறம் இவங்க டைட்டன்ஸுக்கு முடிவு கெட்ட போறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.